بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. சலாத்தும் சலாமும் உலகத்தின் ஒப்பற்ற தலைவரான உலக மக்களுக்கெல்லாம் அருளாக விளங்குகிற நபிமார்கள் மிகவும் இறுதியாக வருகை தந்த நமது அன்பு தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது உத்தம தோழர்கள் மீதும் மற்றும் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அவனை வணங்கியவர்களாக அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நோன்பு காலத்தில் நம்மையெல்லாம் படைத்த ரப்புல் ஆலமீனை நாம் வணங்கி வழிபடும் போது ஏற்படக்கூடிய சிரமங்களையும் கஷ்டங்களையும் அசௌகரியங்களையும் பொறுத்து கொள்கிற சகித்து கொள்கிற நல்ல சிந்தனையை நம் அனைவருக்கும் அல்லாஹ் வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது உரையை துவங்குகிறேன். நேற்றைய தினம் ரமலான் மாதத்தினுடைய சிறப்பு என்ன என்பதை குறித்து ரத்தின சுருக்கமாக நாம் தெரிந்து கொண்டோம். இன்றைக்கு நோன்பு என்கிற உன்னதமான பகல் நேரத்தில் செய்யப்படுகின்ற அந்த பெரிய வழிபாட்டுக்கு என்ன சிறப்புகள் இருக்கிறது என்பதை நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை கொண்டு அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட பிரபலமான ஹதீஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும், கேள்விப்பட்டிருப்போம். ஹதீஸுல் குதுசி, அல்லாஹ் சொன்னதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குல்லு அமலி பினி ஆதம லஹு, ஆதமுடைய மகன் செய்கின்ற அனைத்து செயல்களும் அமல்களும் அவனுக்குரியது. இல்ல சௌம, நோன்பு என்கிற அமலை தவிர, வழிபாட்டை தவிர. ஃபஅன அஜ்ஸி பிஹி, நானே அந்த நோன்பிற்கு கூலியை வழங்குகிறேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டார்கள். அன்பிற்குரியவர்களே, ஏனைய எத்தனையோ சிறந்த அமல்களுக்கு மத்தியில் இறைவன் நோன்பை இவ்வாறு இந்த வார்த்தைகளை கொண்டு சிறப்பித்திருப்பதனுடைய காரணம் என்ன என்பதை பற்றி அறிஞர்கள் நமக்கு சொல்றாங்க. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய விரிவுரையில அதுக்கு ஒரு 7 காரணத்தை சொல்றாங்க, குர்ஆன் ஹதீஸை ஆதாரமாக வைத்து. முதல் காரணம் என்னன்னு சொன்னா, லைஸ ஃபிஸ்ஸௌமி அர்ரியா, நோன்பிலே முகஸ்துதி ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா எல்லா அமலும் வெளிப்படையானது. தொழுக, தர்மம், குர்ஆன் ஓதுறது, தாவா செய்கிறது, ஹஜ்ஜி செய்கிறது, உம்ரா செய்கிறது போன்ற எல்லா அமல்களும் வெளிப்படையானவை. ஆனால் இந்த நோன்பு என்கிற அமல் ரகசியமானவை. நோன்பு வைத்திருக்கிற ஒருவர் நான் நோன்பு வைத்திருக்கிறேன் என்று சொன்னாதான் வெளியிலே தெரியும். ஒரு ஆளு உதட்டு காஞ்சி போய் வந்திருப்பாரு, என்னங்க நோன்பு வச்ச மாதிரி இருக்கிறீங்க, நான் நோன்புலாம் இல்லையே
அப்படின்னு சொல்லுவார். சில பேர் நல்லா உதடெல்லாம் காஞ்சி இல்லாம ஃப்ரெஷ்ஷா இருப்பாரு. இன்னும் நல்லா சாப்பிட்டு வந்திருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்டா, என்ன நீங்க சொல்றீங்க, நோன்பு வச்சிருக்கான் பாரு, பார்த்துருக்கோமா? அப்போ நோன்பு என்கிற வழிபாடு ரகசியமானது. எப்போ ஒரு வழிபாடு ரகசியமா இருக்குதோ அதுல பெரும்பாலும் முகஸ்துதி தவிர்க்கப்படும். அதனால தான் இஸ்லாம் நமக்கு வழங்குகிற மிக அழகான அறிவுரைகளில் ஒன்று பெரும்பாலும் அமல்களை ரகசியமா செய்யும். அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான், இன் துபுது ஸதகாத்தி ஃபனிஇம்மாஹி வ இன் துஃபூஹா வ து'தூஹல் ஃபுக்ரா. அல்லாஹ் சொல்றான், நீங்க சதக்காவை வெளிப்படையா செஞ்சா நன்மைதான், ஆனா அதை விட பெரிய நன்மை எதுல இருக்கு? ரகசியமா செய்யும் போது, யாருக்கும் தெரியாம செய்யும் போது அப்படின்னு அல்லாஹ் திருக்குறான்ல சொல்வதை பார்க்கிறோம். அப்ப நோன்பு என்பது ரகசியமா இருக்கிறதுனால அதுல முகஸ்துதி வர வாய்ப்பே கிடையாது. யாரும் தன்னை புகழ வேண்டும் என்பதற்காக உணவையும் குடிபானத்தையும் நிறுத்திக்க முடியாது. பசியை தாங்க முடியாது. அல்லாஹ்வுக்காக தாங்குற மாதிரி யாருக்கும் தாங்க முடியாது. தன்னை புகழ வேண்டும் என்று யாரும் பட்டினி கிடப்பாங்களா? அப்படி கடந்தாலும் அவரால் முடியாது. கொஞ்ச நேரம் கூட தாக்கு பிடிக்க முடியாது. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வரலாறை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. முந்தி நடந்த வரலாறு. நபிமார்கள்ல ஒரு நபி இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருந்துச்சு. அந்த கூட்டத்தை பார்த்து அந்த நபி சொன்னாங்க, லை யரூமஹா உலாஇ ஷைஉன். இந்த மக்களை யாராலும் தோற்கடிக்க முடியாது, இந்த மக்களை யாராலும் கொல்ல முடியாது. அல்லாஹ் என்ன செஞ்சான்? அந்த நபிக்கு 3 நிபந்தனைகளை கொடுத்தான். நபியே, இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நீங்க சொல்லிட்டீங்க, அதனால உங்கள் சமூகத்துக்கு சொல்லுங்க, ஒண்ணு அவங்க எதிரிகளோடு போர் செய்யணும். போர் போயிட்டு இப்பதான் வந்திருக்காங்க, அப்பதான் காயம் உயிர் சேதம் எல்லாம் நடந்திருக்கு. அந்த போர்ல வெற்றியும் நடந்திருக்கு. அப்படி வெற்றி நடந்த பிறகுதான் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை அந்த நபி பயன்படுத்திட்டாங்க. உடனே அல்லாஹ் போர் முடிந்த அடுத்த கையோட அடுத்த போருக்கு நீங்க ரெடி ஆகணும், அல்லது உங்களுக்கு மீது பசி சாட்டப்படும், அல்லது நீங்க எல்லாம் இயற்கையா மௌத்தா போகணும். இந்த 3ல எதையாவது ஒண்ணு நீங்க தேர்வு செய்யும். அந்த நபி அந்த சமூகத்துக்கிட்ட சொன்னாங்க. அந்த மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஃபஅம்மல் கத்லு ஃபலா தாக்கத லனா வ அம்மல் ஜூ ஃபலா தாக்கத லனா. மறுபடியும் போர் செய்ய எங்களால் முடியாது, பசியையும் எங்களால் தாங்க முடியாது, ஆகவே இயற்கையாக மௌத்தா போறதை நாங்க தேர்வு செய்வோம் அப்படின்னு அந்த மக்கள் சொன்ன உடனே 3 நாள்ல 70,000 பேர் காலி. 3 நாள்ல 70,000 பேர் தானா என்ன செஞ்சாங்க? எல்லாம் மௌத்தா போயிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு வரலாறை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்போ பசிங்கிறது சாதாரண ஒன்று அல்ல. அந்த பசி தீ அதிகமாயிடுச்சுன்னா மனுஷனால பொறுக்க முடியாது. ஆனா இது அல்லாஹ்வின் பொருத்தத்துக்காக மட்டும் ஒரு நாளை தாங்கிக்க முடியும். அல்லாஹ்வுக்காக இதை தாங்கிக்க முடியும். பிறர் புகழ்றதுக்காக யாரும் பட்டினி இருக்க மாட்டாங்க. அதனால முதல் விஷயம் என்ன? இதுல ரியா ஏற்பட வாய்ப்பு இல்லைங்கிறதுனாலதான் அல்லாஹ் இப்படி இந்த நோன்பை சிறப்பித்து கூறுகிறான் அப்படின்னு இமாம் அவர்கள் நமக்கு விளக்கம் தர்றாங்க. 2வது என்னன்னு சொன்ன, அஹப்புல் இபாதா அஃதலுல் இபாதா, வணக்க வழிபாடுகளிலேயே மிகவும் சிறந்த, அல்லாஹ்வுக்கு பிடித்த விருப்பமான ஒரு அமலாக இந்த நோன்பு இருக்கிறது என்பதனாலும் மற்ற அமல்களை விட அல்லாஹ் இந்த நோன்பை கொஞ்சம் அப்படி தூக்கி பேசுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எனது வாழ்க்கையில் நான் சொர்க்கம் போவதற்கான ஒரு அமலை கடைபிடிக்கணும், நரகத்திலிருந்து தூரமாகிற ஒரு அமலை கடைபிடிக்கணும்,
அதே மாதிரி அல்லாஹ் நேசிக்கிற ஒரு அமலை கடைபிடிக்கணும்னு கேட்டார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலைக பிஸ்ஸௌம் ஃபஇன்னஹு லா அத்ல லஹு. நீ நோன்பை கடைப்பிடி, ஏன்னா அதுக்கு நிகரான ஒன்றை நான் பார்க்கல. அது அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் என்று நபி அவர்கள் அந்த தோழருக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு பார்க்கிறோம். நோன்பு அல்லாஹ்வுக்கு விருப்பமான இபாதத், வணக்க வழிபாடு. நபி கிட்ட இந்த அறிவுரையை கேட்டதிலிருந்து அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமாக நோன்பு வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, அபூ உமாமா குண்டா இருந்தாங்க. இந்த அறிவுரைக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு நபி அவர்கள் சந்திக்கும் போது ரொம்ப அவங்க மெலிந்து காணப்படுறாங்க. அப்போ அல்லாஹ்வின் தூதர் கேட்டாங்க, என்னப்பா அன்னைக்கு ரொம்ப குண்டா இருந்த, இன்னைக்கு மெலிஞ்சிருக்கே, என்ன காரணம்? அல்லாஹ்வின் தூதரே, அன்னைக்கு நீங்க சொன்ன அறிவுரையிலிருந்து நான் அதிகமா நோன்பு வைக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்தார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு அமலை காட்டி கொடுத்து அதை அல்லாஹ் நேசிக்கிறேன்னு சொன்ன உடனே அதை தன் வாழ்க்கையில் எவ்வளவு ஈடுபாட்டோடு விடாம செஞ்சு வந்திருக்காங்க. உடல் மெலிஞ்சு போற அளவுக்கு நோன்பு வச்சிருக்கிறாங்கன்னா அப்ப எவ்வளவு நோன்பு கடைபிடிச்சிருக்கணும். அல்லாஹ் நேசிக்கிற இபாதத்துக்களை நாம செய்யணும், அது ரொம்ப முக்கியம். அப்ப நோன்பு அல்லாஹ் என்ன செய்யறான்? அதிகமா நேசிக்கிறான். அடுத்து மூணாவது காரணம் என்னன்னு சொன்னா, லம் யஅலமில்லாஹு லம் யஅலமி ஸவாப இல்லல்லாஹ். அதாவது இந்த நோன்புக்கான கூலியை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். அல்லாஹ் மட்டும் ரகசியமா சஸ்பென்ஸா வச்சிருக்கான். நன்மை தீமைய பதிவு செய்யற வானவர்களுக்கு கூட அல்லாஹ் வந்து சொல்லி கொடுக்கல இந்த நோன்புக்கான கூலி எவ்வளவுன்னு. அல்லாஹ் நன்மையை வழங்குவதில் என்ன பாலிசியை கடைபிடித்து வருகிறான்? ஒரு நன்மை செஞ்சா அதுக்கு ஈக்குவலா ஒரு நன்மை, அடுத்து ஒரு நன்மை செஞ்சா 10 மடங்கு வரைக்கும் அதுக்கு நன்மை, அடுத்து ஒரு நன்மை செஞ்சா 700 மடங்கு வரைக்கும் நன்மை. ஆனா இந்த நோன்பு என்பது இந்த 3க்குள்ளேயும் வராது, 1லயும் வராது, 10லயும் வராது, 700லயும் வராது, அதுக்கும் மேல 700ஐயும் தாண்டி அதுக்கும் மேல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு நியமத்துகளை நன்மைகளை இந்த நோன்பிலே வைத்திருக்கிறான். இப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு இருக்கும். 700 எப்படியும் 700 தாண்டி தான் இருக்க போகுது. எப்படிங்க? எப்படியும் 700 தாண்டி தான் இருக்க போகுது. ஒவ்வொரு மனிதரும் தான் அமல் செய்யும் போது தனக்கு ஏற்படக்கூடிய அந்த சிரமங்களில், கஷ்டங்களில், சோதனைகளில், மன போராட்டங்களில் எவ்வளவு தாங்கிக்கிறாங்களோ அதை விட தாண்டி அவங்களுக்கு என்ன செய்ய போகுது? கூலி வரப்போகுது. நோம்புல கஷ்டம் சிரமம் இருக்குதான் செய்யும். அதனாலதான் அல்லாஹ் என்ன செய்யறான்? இவ்வளவு நன்மைகளை மனித சமுதாயத்திற்கு வாரி வழங்குகிறான். அல்லாஹ் இன்னைக்குமே மறைச்சி சஸ்பென்ஸா தர்றதா இருந்தா அது ஸ்பெஷலா தான் இருக்கும். அவ்வளவு பெரிய நன்மை இந்த நோன்புக்கு இருக்கு. அடுத்து 4வது இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்ற காரணம் அத்தஅதீம், நோன்பை கண்ணியப்படுத்துறதுக்காக அல்லாஹ் அப்படி சொல்றான். நோன்பை ஏனைய அமல்களை விட கண்ணியப்படுத்தணும் என்பதற்காக அல்லாஹ் தன்னோடு அதை இணைத்து சொல்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதான். எந்த ஒரு பொருளும் அல்லாஹ்வோடு இணைக்கப்படலைன்னா அது சாதாரணமான ஒன்றுதான். அதுக்கு எந்த புனிதமும் இல்லை, எந்த சிறப்பும் இல்லை. ஆனா அல்லாஹ்வோடு இணைக்கப்பட்டுட்டா அதுக்கு புனிதம் இருக்கு, உயர்வு இருக்கு, கண்ணியம் இருக்கு. அதுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கண்ணியத்தை, மதிப்பை நாம் தந்துதான் ஆக வேண்டும். உதாரணத்திற்கு ஒரு வீடு இருக்கிறது, ஒரு வீடு இருக்குது, அது அல்லாஹ்வோட சேர்த்து சொன்னா என்னது? அல்லாஹ்வுடைய வீடு. வீடுன்னா அதுல என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், நம்ம எப்படி வேணாலும் சகஜமா இருக்கலாம்.
ஆனா அல்லாஹ்வின் வீடு என்று அல்லாஹ்வோடு சேர்த்து சொல்லும் போது அதுக்குரிய கண்ணியத்தை, மரியாதையை, சங்கையை நாம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும், கடைபிடித்துத்தான் ஆக வேண்டும். அது போலதான் இந்த நோன்பு அல்லாஹ் கண்ணியப்படுத்தும் ஏனைய அமல்களை விட. இது 4வது காரணமாக சொல்லுகிறார்கள். அடுத்த 5வது காரணம் முஷாபஹத்து லிசிஃபாத்தி ரப்பி, அல்லாஹ்வுடைய பண்புக்கு பகல் பொழுதில் சிறிது நேரம் நாம் இதிலே ஒத்துப்போகும். அல்லாஹ்வுடைய பண்பு என்னது? உண்ணாமல் உறங்காமல் இயற்கை தேவைகளுக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கிறானா இல்லையா? அந்த மாதிரி நாம பகல் பொழுதுல உண்ணாமல் பருகாமல் நாம் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பண்பு கொஞ்ச நேரம், முழுசாலாம் நம்ம ஒத்துக்க முடியாது. அல்லாஹ் பசித்து இருக்கிற மாதிரி நம்மளால இருக்க முடியாது. அல்லாஹ் தாகித்து இருக்கிற மாதிரி நம்மளால இருக்க முடியாது. அல்லாஹ்வின் பண்புகள் முழுமையானவை, குறைவு அற்றவை, அதே மாதிரி நிரந்தரமானவை. இது 3மே நமக்கு கிடையாது. சும்மா பகல் பொழுதுல ஒரு கொஞ்ச நேரம், அவ்வளவுதான். இதற்காகவும் அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த நோன்பை சிறப்பித்து கண்ணியப்படுத்தி கூறுகிறான் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அடுத்து 6வதாக லம் யஅபுதில்லா லம் யஅபுத் லிகைரில்லா, இந்த நோன்பு என்கிற வழிபாடை கொண்டு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் வணங்கப்படவில்லை. அல்லாஹ்வுக்கு தான் இந்த நோன்பு என்கிற வணக்கம் செய்யப்படுகிறது. அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு எத்தனையோ வணக்க வழிபாடுகளை செய்வார்கள். ஆனா இந்த நோன்பு என்கிற விஷயம் செய்யவே மாட்டாங்க. நீங்க நினைக்கலாம், அப்படின்னா விரதம்னு ஒண்ணு இருப்பாங்களே அப்படின்னு. விரதம்லாம் என்னங்க, அது சும்மா சில உணவுகள்ல கட்டுப்பாடு, அவ்வளவுதான். நாம செய்யற மாதிரி நோன்புலாம் யாரும் என்ன செய்யறதில்ல. சுத்தமா அனைத்து உணவுகளையும் அனைத்து தண்ணீரையும் நாம அல்லாஹ்வுக்காக தியாகம் பண்றோமே, அதே மாதிரி நம்முடைய ஷஹவாத், இச்சைகளை தியாகம் பண்றோமே, அது மாதிரிலாம் கிடையாது. இப்போ மாற்றார்கள் அவங்கவுங்க பொய்யான தெய்வங்களுக்கு விரதம் என்ற பேர்ல வைக்கிறாங்க தான். ஆனா எப்படின்னா தண்ணி குடிச்சுக்கிட்டே விரதம் வைப்பாங்க. மாமிசம் சாப்பிடாம இருக்கிறது மட்டும் விரதம். சில உணவுகள்ல மட்டும் கண்ட்ரோல்கள், அப்படித்தான் இருக்குமே ஒழிய நம்ம பண்ற மாதிரி முழுமையான அளவில் இல்லை. அப்போ நோன்பு என்கிற இபாதத்தை கொண்டு அல்லாஹ் மட்டும்தான் வணங்கப்படுறோம். வேற எந்த தெய்வங்களும், பொய்யான தெய்வங்களும் வணங்கப்படுவதில்லை என்பதனாலும் ஏனைய அமல்களை விட இந்த நோன்பு என்பது சிறப்பாக கூறப்பட்டிருக்கு. அடுத்து 7வது காரணத்தை சொல்றாங்க, லைஸ ஃபில் மதாலிம், இந்த நோன்பு இருக்க இது அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கு பரிகாரமாக தரப்படுமா இல்லையா, அந்த பரிகாரத்துக்குள்ள வராது. அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கு அநியாயம் இழைத்தவனுடைய நன்மைகள் எல்லாம் புடுங்கி கொடுக்கப்படும் மறுமையில. அப்படி கொடுக்கப்படும் போது நோன்பு என்கிற இபாதத்து வழங்கப்படாது என்பதினாலும் இந்த நோன்பை அல்லாஹ் சிறப்பித்து கூறுகிறான் என்று இமாம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க, இந்த நோன்புங்கிறது அதுல வராது. நபி அவர்கள் சொல்றாங்க, அத்தத்ரூன மனில் முஃப்லிஸ், ஒண்ணுமில்லாதவனா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. உடனே சஹாபாக்கள், யார்கிட்ட காசு பணம் பொருளாதாரம் இல்லையோ அவன் தான் ஒண்ணும் இல்லாதவன். நபி சொன்னாங்க, அவன் ஒண்ணும் இல்லாதவன் கிடையாது, அவன் ஒண்ணும் இல்லாதவன் கிடையாது. யார் ஒண்ணும் இல்லாதவன்னா, மறுமையில் ஒரு மனிதன் நிறைய அமல்களை சேகரித்து வருவான். ஆனால் அதே நேரத்தில் ஒரு மனிதனை அவன் திட்டி இருப்பான், ஒரு மனிதனை கொலை செய்திருப்பான், ஒரு மனிதனின் மீது அவதூறு செய்திருப்பான், ஒரு மனிதனை நோவினை செய்திருப்பான். இப்படியெல்லாம் மனிதர்களுடைய விஷயங்களில் அவன் உரிமை மீறி இருப்பான். இப்படி அவன் வரும் பொழுது
அவனால் பாதிக்கப்பட்டவர்கள் நீண்ட வரிசையிலே நிற்பார்கள். சொர்க்கத்திற்கு செல்லுமாறு அல்லாஹ் அவனுக்கு தீர்ப்பளித்து சொர்க்கத்திற்குள் நுழைகிற நேரத்தில் அவனால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லாஹ்விடத்துல கோரிக்கை வைத்தவர்களா நிற்பாங்க. யா அல்லாஹ், நீ யாரை சொர்க்கத்துக்கு அனுப்ப போற தெரியுமா? என்ன அவன் அனுப்ப போறியோ அவன் என்ன அடிச்சான், அவன் என்ன கொலை செஞ்சான், அவன் என் மேல அவதூறு சொன்னான், எனக்கு என்ன அநியாயம் பண்ணான். உடனே அல்லாஹ் சொர்க்கத்துக்குள்ள புகுத்துறதை நிறுத்தி அந்த உலகத்தில் நடந்த பிரச்சனைக்கு அநியாயத்திற்கு கிசாஸ் ஏற்படுத்துவான். உடனே அங்க என்ன நடக்கும்? அவனுடைய நன்மைகளை எல்லாம் வாங்கி அந்த பாதிக்கப்பட்டவருக்கு கொடுக்கப்படும். நிறைய பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க. அவனால பாதிக்கப்பட்டவங்க அதை விட தாண்டி இருப்பாங்க. அப்புறம் என்ன, இவன்கிட்ட கொடுக்கறதுக்கு நன்மையா இருக்காது. அல்லாஹ் என்ன செய்வான்? பாதிக்கப்பட்டவர்களுடைய பாவங்களை எடுத்து அவன் தலையிலே அல்லாஹ் சுமத்தி விடுவான். இறுதியாக அவன் நரகத்தில் வீசப்படுவான். இவன் தான் ஒண்ணுமில்லாதவன். காலம் ஃபுல்லா ஒண்ணுமே இல்லாம, சம்பாதிக்காம, பொருளாதாரம் இல்லாம வாழ்றவனுக்கு பேர் ஒண்ணுமில்லாதவன் இல்ல. இருப்பதை திடீரென்று இழந்தவன் தான் ஒண்ணுமில்லாதவன். எல்லாம் இருந்துச்சு, ஒரு சுனாமி வந்துச்சு, எல்லாமே போயிடுச்சு. இவங்க தான் என்னது? ஒண்ணுமில்லாதவன். அத மாதிரி மறுமையில நிறைய எல்லாத்தையும் சுமந்துட்டு வருவாங்க. கடைசியில மனித உரிமை மீறல் பிரச்சனையின் காரணமாக சொர்க்கத்துக்கு போற நேரத்துல எல்லாத்தையும் இழந்து நரகத்துக்கு போற சூழல் வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்படி அல்லாஹ் அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுக்கு எடுத்து நன்மைகளை கொடுப்பான்ல, அதுல நோன்பு என்கிற நன்மையை மட்டும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஹதீஸ்ல நமக்கு சொல்லி காட்டுறாங்க. லிகுல்லி தம்பின் கஃபாரத்துன் இல்ல ஸியாம். எல்லா பாவத்துக்கும் என்ன இருக்கு? மறுமையில பரிகாரம் இருக்கு. ஆனா நோன்பை தவிர. நோன்பு என்கிறத அல்லாஹ் அதுல கொடுக்க மாட்டான். அதை பத்திரப்படுத்தி வச்சு மத்த அமலை கொடுப்பான்னா அப்ப இந்த நோன்பு எவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்தது, உன்னதமானது. இதனாலதான் அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த நோன்பை நமக்கு சிறப்பித்து கூறுகிறான் என்று பார்க்கிறோம். ஆகவே அல்லாஹ் சிறப்பித்து புகழ்ந்து கூறிய இந்த நோன்பு என்கிற வழிபாட்டை அல்லாஹ்விற்காக நாம் விரும்பி நிறைய கடமையான நோன்புகளை மட்டும் அல்லாமல் சுன்னத்தான நோன்புகளை நோக்கிற நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு வழங்கி அருள் புரிவானாக. இந்த நோன்பு என்கிற உன்னதமான வழிபாட்டின் மூலமாக நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் அருளையும் அடைவதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. நாம் இபாதத்திலே படக்கூடிய சிரமங்களையும் கஷ்டங்களையும் மறுமையில் சொர்க்கத்தை அடைவதற்கு அதை காரணமாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என்று அல்லாஹ்விடத்திலே வேண்டி விரும்பி பிரார்த்தனை செய்து எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவான அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.